This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹேக் மச்சது உங்கள் ஸ்மார்ட் சேனல் ரேகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் புது விஷயம் பத்திரம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் விழுது, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாரா லைக் பண்ண இருந்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணிட்டு சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக டிஸ்கவுண்ட்டுக்கு போயிடும். கருணா அங்கிள் கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அப்போ நான் மற்ற மாதிரிலாம் இல்லை அங்கிள், அப்போ சிம்பிளாக 90% டிஸ்கவுண்ட் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு 89% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். சரி, ஓகே. நல்லா வேண்டிக்கிட்டோம். டைமண்ட் ஒரு 3800 இருக்குது. அதனால தான் கருணா கிட்ட அம்மா கேட்டேன். இப்போ அம்மா டேரெக்டாக அழித்து விட்டுருவோம். சரி, ஓகே. அப்போ பண்ணலாம் வேணாம். நமக்கு அம்மா ஒரு 75 80 85 கொடுத்தா போதும். கொடுத்துருங்கடா கடவுளே கருணா. ஏன்னா டைமண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவன் கொடுக்கறத பொறுத்து தான். என்னால் மாப்பிள்ள சுற்றி நண்பர்களை கீழே ஸ்டாப் பண்ண மறந்துட்டேன். 76% தான் கொடுத்துருக்கான்டா. நம்ம கேட்டதுலேயே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அப்போ இது வரைக்கும் அவன் கொடுத்ததுல இது கொஞ்சம் பெட்டர் தான். எனக்கு 55 60 65 70 தான் கொடுப்பான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்ரு. சரி, ஓகே. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி உங்களுக்கும் நல்ல டிஸ்கவுண்ட்டாக விட்டோம். அப்போ இதே மாதிரிலாம் கிடையாது. இதோட நல்ல டிஸ்கவுண்ட்டாக ஒரு 85 90 கூட விட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி விட்டோம். நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பொறுக்கி போடுவோம். பொறுக்கிற அளவுக்கு என்னென்ன ஐட்டங்கள் குளோல்ஸ் 2 மெயின் ரிவார்டுன்னு சொல்லிட்டான். அதில் இந்த சைடு ப்ளூ கலர் குளோல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஃபீமேல் பண்டல், அப்போ FFWSோட ஃபீமேல் பண்டல் இருக்கு. இது ரெண்டும் மெயின் ரிவார்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாப் இருக்கு. இந்த டாப் ஓகே தான். 147 டைமண்டுகள். சரி, ரைட்டு விடு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அடா பாவீங்களா, என்னடா இது? பெட்டு ஸ்கின்னு, அப்புறம் ஸ்கேட் போர்டு, பேராஷூட்டு, அவதார் பேனர்ஸ், கன் ஸ்கின்னு, கிரானைட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. கார் ஸ்கின் ஒன்று, அப்புறம் அவ்வளோதான். அவதார் பேனர்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்லி இந்த க்ளோல் இருந்துச்சு. க்ளோல் ஓகே. அப்புறம் ப்ளூ கலர் ஏதோ எஃபெக்டோட ஹைப்பர் புக் க்ளோல், அதுவும் புதுசெல்லாம் இல்லை. ஹைப்பர் புக்லேருந்து அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த டாப் ஓகே. இந்த டாப் தான் நல்லா இருக்குது. இது ஓகே தான். ஃபீமேல் பண்டல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் ஃபீமேல் பண்டலும் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த சைடு எங்கடா இது முக்கியமான ஏவோ டோக்கன் கூட இல்லை. மேபி அந்த சைடு இருக்கலாம். சாரி, நம்ம அந்த சைடு ஹைப்பர் புக் டோக்கன்லாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அதை கூட காணோம். சரி, ஓகே. நம்ம அந்த சைடு 10 டைம் கொடுத்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்துருவோம். இது எதனா பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆகும். நம்ம ஆர்வம் பொறுக்காது. அதனால் வேகமாக ஸ்விட்ச் பண்ணிட்டேன். 10 டைம்கள் வேஸ்ட்டாக போச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா FFWSோட அந்த மேல் பண்டல் இருக்குது. ஓகே, இது ஒரு அளவுக்கு ஓகே. அப்புறம் க்ளோவில் மெயின் ரிவார்டு ஏதோ 76% விழுந்தனால 287 டைம் வச்சிருக்கான். எல்லாம் 1500 டைம் தான். வேறு என்ன இருக்குது? அடேங்கப்பா, எமௌண்ட் இருக்குது. எமௌண்ட்டில் என்ன இது? FFWSோட எமௌண்ட்டா? வெயிட் ஆஃப் விக்டோரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடா பாவீங்களா, வந்து வெயிட்டா? சரி, ஓகே. ஏதோ ஒரு நார்மல் எமௌண்ட் தான். எஃபெக்ட்லாம் பெருசாக ஒன்றும் தெரில. ஒரு நார்மலாக அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸோட அந்த லோகோ வச்சு ஒரு எமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல். ஆனால் இத்து போனவன் டாப்பு தனியாக, பேண்ட் தனியாக, ஹேர் ஸ்டைல் தனியாக வச்சிருக்கான் பாருங்க. டோட்டலாக இதுக்கே தனித்தனியாக பிரித்து வச்சு டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க. 179 டைமண்ட் டாப்புக்கு. பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 119 டைமண்டு. அப்புறம் ஹேர் ஸ்டைல் அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் 95 டைமண்டா. இருக்கிறதுலே காஸ்ட்லியான பண்டல் இதுதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு ஸ்கேட் போர்டு, அவதார் பேனர்ஸு, கன் ஸ்கின்ஸு, அப்புறம் எங்களை அவ்வளோதானா டே? எங்களே ஏவோ டோக்கன்லாம் காணும். ஏவோ டோக்கன் காணும். அப்புறம் யூனிவர்சல் ரிங் டோக்கன் காணும். ஹைப்பர் புக் டோக்கன் காணும். எதுவுமே காணும் இந்த சைடு. இந்த சைடு முக்கியமான ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் தான். க்ளோவால் ஓகே. அந்த FFWS மேல் பண்டல் அதுவும் ஓகே தான். எமௌண்ட் ஓகே தான். எமௌண்ட் நிறைய பேருக்கு இல்லை. அவங்களும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். மற்றபடி ஒன்றுமே இல்லைப்பா அந்த சைடு. இந்த பண்டல் வாங்கலாம். இது ஒன்று வாங்கலாம். க்ளோவல்ஸ் வாங்கலாம். அப்புறம் எமௌண்ட் பிடிச்சா வாங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்ல வளவலன்னு பேசோன்னா கருணாகரன் இத்து போனவன் கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டான். மிஸ் ஷாப்பில் 2 க்ளோவல் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் இந்த FFWSோட பண்டல் இருக்குது. நம்ம இப்போ இந்த சைடு பண்டல் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பண்டல் ஓகே. அதை அடிக்கடிக்கு அந்த கேப்புக்கு இப்போ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பர்ச்சேஸ் பண்ணுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு 215. இது ரிங் யூனிட்லேயே டோக்கன் டவர் யூனிட்லேயே ரிங் யூனிட் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்றில் விட்டானுங்க. அதுக்கே ஒரு 2000 டைம் போடுவோம் நானுங்க.
சரி ஓகே இது வந்து ஒரு வாரமாக எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் பண்டல் எனக்கு தேவையில்லப்பா. அப்புறம் வந்து எமௌண்ட்டு ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமான எமௌண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணா எடுத்துங்க. இப்போ வந்து டேரெக்டாக அந்த க்ளோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ரெண்டு ஐட்டம் தான். ஒன்று வந்து பண்டல் 287 டைமண்டுகள். அப்போ ஹைப்பர் புக் டெவலப் பண்ணாலே கன்ஃபார்ம் இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். ஆல்ரெடி ரேம்பேஜ் க்ளோவல் மாதிரி இருக்குது, அதையே காப்பி அடிச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, ஒரு டிராகன் மாதிரி இருக்குது. இந்த க்ளோவில் வந்து எடுத்துட்டோம். இது வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த சைடு போயிட்டு ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். உண்மையிலே சொல்லலாம், இந்த க்ளோவல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ளோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், 2 க்ளோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான்னு நீங்களே யோசிச்சுங்க. ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான், கலர் மட்டும் வேறு. நான் அப்படி கிடையாது, தலைகளாகத்தான் குதிப்பேன், தண்ணீர்கள் தான் மதிப்பேன். அதனால் நான் அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஹைப்பர் புக் நம்ம லெவலப் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவில் வந்து நான் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது பர்ச்சேஸ் பண்ணுறது 99 டைம் கொடுத்து எதனா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும். வேறு எந்த ஐட்டமே எனக்கு பிடிக்கல. இந்த டாப் ஒன்று இருக்குது ஓகேங்களா, அந்த டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து க்ளோவல் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இதான் வந்து ஐடியா. டாப்பு பார்த்தீங்கன்னா 143 டைம்கள். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட்லாம் பயங்கரமாக வந்து கொடுக்குறானுங்க. சரி ஓகே, அப்போ கலெக்ஷனாக வந்து எடுத்து வச்சுக்கோ. உண்மையாலே இந்த மிஸ் ஷாப் தான் ரொம்ப ஒஸ்ட் மிஸ் ஷாப்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் க்ளோவல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் கூட கிடையாது. அதுவும் க்ளோவல் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எஃபெக்ட் தான் வந்து கலராக அதான் அந்த கலெக்ஷனுக்காக வந்து எடுத்து போட்டுக்கலாம். வேறு ஒன்றுத்துக்கு வந்து யூஸ் ஆகாது. நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன், யூனிவர்சல் ரிங் டோக்கன் கிடைக்கும், அதை வச்சு வந்து ரிங் யூனிட்ல சுற்றலாம். அப்புறம் வந்து யோகன் வந்து லெவல் பண்ண டோக்கன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த இது போனவன் எதுவுமே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக இந்த க்ளோலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம். இந்த மிஸ் ஆப் வெறும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து 287 டைமண்டுகள் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தா இல்லையாலாம் தெரில. கலெக்ஷனுக்காக வந்து எடுத்து வைக்கிறேன். அப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எஃபெக்ட் கொடுத்து வேறு சாவடிக்கிறான்டா. அங்கே வந்து ஃபயர் எஃபெக்ட், இங்கே ப்ளூ கலர் ஃபயர், அங்கே வந்து என்ன சொல்ல எல்லோ கலர் ஃபயர். ஓகேங்களா, 2 க்ளோவில் வந்து எடுத்துட்டோம். வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இந்த மிஸ் ஆப் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு ஒஸ்ட் மிஸ் ஆப்பாக வந்து அமைந்திருக்கு. நானும் பெரிய ஆர்வத்தோடு உள்ளே வந்தேன், பட் ஆர்வங்கள்லாம் அப்படியே குறைஞ்சி போச்சு. சரி ஓகே, அவ்வளோதான். சரி முடிச்சிக்கலாம், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.